ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜஸ்ட் கார்ட்போர்ட் மட்டும் வச்சு ஒரு சூப்பரான ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு கிராஃப்ட் பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணி பார்க்குறப்போ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு வாவ் ஹோம் ஆர்ட்ஸ். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு ரவுண்ட் கார்ட்போர்ட் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ரவுண்ட் ஷேப்லேயே அதே சைஸில் ஒரு பாதி கார்ட்போர்ட் வந்து தேவைப்படும். இப்போ இதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ரவுண்ட் கார்ட்போர்டில் சென்டரில் ஒரு 1/2 சென்டிமீட்டருக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு 1/2 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இந்த மாதிரி சென்டரில் ரேண்டமாக ஒரு பொசிஷனில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை கட்டரை வச்சு அந்த சென்டர் பார்ட்டை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எக்ஸாக்டாக சென்டரில் நான் வந்து லைன் ட்ரா பண்ணலை. ரேண்டமாக ஒரு இடத்துல சென்டர் மாதிரி இருக்கிற இடத்துல அப்படியே லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு 1/2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போது இது மாதிரி இந்த சென்டரில் நம்ம மார்க் பண்ண 1/2 சென்டிமீட்டர் பீஸை கட் பண்ணி எடுத்துட்டேன். இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது இதே சர்க்கிள் அளவில் பாதி சர்க்கிள் 1/2 சர்க்கிள் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த பென்சிலில் ஓரத்தில் இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இதே மாதிரி 1/2 சென்டிமீட்டருக்கு நீங்களும் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ட்ரா பண்ண இடத்த மட்டும் நம்ம கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். இது மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க 1/2 சென்டிமீட்டருக்கு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணினதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம பெரிய கார்ட்போர்டில் கட் பண்ண அந்த இடத்துல இந்த கார்ட்போர்டை அப்படியே இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா அழகாக வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை நம்ம க்ளூ போட்டு அப்படியே ஒட்டிக்கலாம். நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணலாம், இல்லை ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணுறதுனால கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இந்த க்ளூவே வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக செட் ஆகிடுச்சு. அந்த கார்ட்போர்ட் பீஸில் ஃப்ரண்ட்டில் அதே போல் பேக் சைடில் எல்லா இடத்துலையும் நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த பெரிய கார்ட்போர்டில் இதை அழகாக அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஒட்டினதுக்கப்புறமா. இப்போது இன்னும் 2 சின்ன கார்ட்போர்ட் பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கேன். இது ஜென்ரலாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம இந்த மேலே ஒட்டி விட்டோம் இல்லையா, அந்த சென்டர் பீஸில் அதுக்கு கீழே வந்து சப்போர்ட் கொடுக்குற மாதிரி நம்ம அந்த 2 பீஸையும் இந்த மாதிரி நம்ம ஒட்ட போகிறோம். இதையும் நம்ம க்ளூ போட்டு ஒட்டி விட்டுக்கலாம். அந்த சென்டர் பீஸ் நம்ம ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஜஸ்ட் நம்ம சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி நம்ம இந்த 2 பீஸையும் இந்த மாதிரி கீழே வந்து ஒட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா இந்த சென்டர் கார்ட்போர்ட் பீஸ் நம்ம ஒட்டினோம் இல்லையா, அதில் வந்து எட்ஜஸில் இந்த மாதிரி க்ளூ பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு கார்ட்போர்ட் பீஸை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 சென்டிமீட்டரில் 2 சென்டிமீட்டர் கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம அந்த நம்ம சென்டரில் ஒட்டின அந்த பீஸ் இருக்கு இல்லையா, அதை சுற்றி நம்ம இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். அது பார்க்குறதுக்கு நல்ல ஃபினிஷாக இருக்கும். ஒட்டிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா ஹோல்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம கேர்வாக ஒட்டியிருக்கோம், அது நல்லா ஈஸியாக வந்துடும். அதனால் நல்லா அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே பிடிச்சிருங்க, நல்லா ஒட்டிக்கும். இப்போது நம்ம நல்லா ஒட்டி காய வச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கூட க்ளூ வந்து தெரியல, எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. இப்போது ஒரு சின்ன பவுலில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து எடுத்துக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு க்ளூ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். க்ளூ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி இது ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஹோம்மேட் ஜெஸோ பவுடர் யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் இங்கே யூஸ் பண்ணலாம். எந்த பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்பைரியான பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து அது மாதிரி ஜெஸோ வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இந்த கார்ட்போர்ட் மேலே ஒரு கோட் வந்து கொடுத்துக்கலாம். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா மேலே இங்கே ஐ பட்டன்ஸில் வந்து செக் பண்ணி பாருங்கள். பேஸ்ட் வந்து ரொம்ப தண்ணி மாதிரி மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். கொஞ்சம் திக்கான பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கார்ட்போர்ட் மேலே இது நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணி அப்படியே பெயிண்ட் பண்ணிக்கலாம். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது சீக்கிரமாக வந்து ட்ரை ஆகிடும். அதனால் கொஞ்சம் லிக்விடாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் குவிக்காக வந்து நம்ம இதில் போட்டுக்கணும், இல்லைனா சீக்கிரமாக வந்து ட்ரை ஆகிடும். ஜென்ரலாக ப்ளெயினாக நம்ம கார்ட்போர்ட் மேலே வந்து பெயிண்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜெஸோ வந்து நம்ம ஒரு கோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பெயிண்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஒரு 1/2 அன் ஹவர் விட்டிங்கனாவே நல்லா அது காஞ்சிடும். இப்போ நம்ம இதை பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து மெரூன் மாதிரி பெயிண்ட் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சமாக வந்து ப்ரௌன் அப்புறம் ரெட் வந்து எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் கொடுத்துக்கிறேன். இது உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எந்த கலர் வேணால் நீங்கள் இதுக்கு மேலே கொடுத்துக்கலாம்.
இப்போது இது நம்ம ஒரு கோட் கொடுத்தாலே போதும். இது நம்ம ஒரு கோட் வந்து இந்த போர்டு மேலே கொடுத்துக்கலாம். அந்த போர்டில் எல்லா இடத்துலையும் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஸ்ப்ரே பெயிண்ட் இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து ஒரு தடவை போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட போதும். நல்லா ஷைனிங்காக ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டேன். இது கொஞ்சம் நேரம் காய வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறமா இப்போ நான் வந்து ஒயிட் பெயிண்ட்டை யூஸ் பண்ணி இந்த ஓரத்துலலாம் அப்படியே நான் வந்து டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம சேனல் குட்டீஸ்க்கெலாம் வந்து ஹாய் சொல்லிடலாம். ஹாய் ரித்தன்யா, ஹாய் ஜானைஸ், ஹாய் ரூபிகா, அப்புறம் மோத்திக்ஷா, ஹர்ஷினி, அப்புறம் வந்து ஹேமப்ரியா, சாய், எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். நம்ம சேனலில் போடுற கிராஃப்ட் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபோட்டோஸோ அந்த வீடியோஸோ எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே போல் நம்ம சேனலில் சீக்கிரமாக வந்து கிவ்அவே வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அதனால் அதுக்குண்டான அப்டேட்ஸ் வந்து நான் சீக்கிரமாக உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போது இந்த மாதிரி அவுட்டரில் ஜஸ்ட் நான் ஒயிட்டில் வந்து கர்வ்ஸாக ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி டாட்ஸாக வச்சுக்கிட்டேன். அதே போல் நம்ம கீழேயும் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இது மாதிரி எட்ஜஸ்டெல்லாம் ஃபுல்லாக டிசைன் பண்ணதுக்கப்புறமா சென்டரில் வந்து ஏதாவது ஒரு கோலம் மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இது கொடுக்கலன்னா ரொம்ப ப்ளெயினாக இருக்க மாதிரி இருந்தது. இன்ஃபேக்ட் இந்த கோலம் ட்ரா பண்ணதுக்கப்புறம் தான் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த போர்டோட மேலே சின்னதாக ஒரு ஹோல் போட்டு ஒரு ஜூட் ரோப் வந்து நான் அதில் கட்டி ஆணியில் அப்படியே வந்து மாட்டி விட்டுருக்கேன். இது வந்து நீங்கள் கார்ட்போர்டில் பண்ணிங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் சூப்பரான ஹோம் டெக்கோராக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி நான் எல்இடி கேண்டில்ஸ் வச்சுருந்தேன். அது உங்களுக்கு அது மாதிரி நீங்கள் வைக்கலாம். இல்லை நீங்கள் நிஜமான விளக்கு கூட இதில் வைக்கலாம். பட் கிட்ஸாக இருந்தீங்கன்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சின்னதாக நம்ம ஃப்ளவர் வேஸ் மாதிரி இருந்ததுன்னா அது நீங்கள் வச்சு டெக்கரேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா குட்டியாக ஏதாவது சாமி படம் மாதிரி இருக்குன்னா நீங்கள் அது பூஜை ரூமில் கூட வச்சு நம்ம அழகாக அது மேலே வந்து டெக்கரேட் பண்ணலாம். நான் வந்து இது குட்டியாக நம்ம குட்டி குட்டி பொம்மை வந்து நம்ம பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை நான் வச்சு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி நம்ம அக்கர்லிக் பெயிண்ட் பாட்டில் இருக்கே அதை நம்ம ரீயூஸ் பண்ணி போட்டிருந்தோம். அதுவும் இது மாதிரி மேலே வச்சுருக்கேன். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க ஜானைஸ் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.